இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு ஆளு ஒரே கல்லுல 9 மாங்காய் அடிச்சிருக்காருயா. அது மட்டும் இல்லங்க, ஒரே பால்ல ஒரு சிக்ஸர் தான் அடிக்க முடியும். 9 சிக்ஸர் அடிச்ச முடியாரு, பட்டை கிளப்புறாரு. அவர் வேற யாரும் இல்ல, திருநெல்வேலி திருமண்டலத்தின் பேராயர் ARGST பர்னபாஸ் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டை கிளப்புறாரு. ஐயாவை பற்றி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியா இருக்குது. ஐயா வந்து சில விஷயங்கள் வந்து தவறாக செய்யும் பொழுது முதல் ஆளாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை சுட்டி காட்டுவோம், கண்டித்து கூட என்ன பண்ணுவோம், பேசுவோம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயராக இருந்து பேராயராக மாறி இன்று அவருடைய பதவியை தக்க வைத்ததாக இருக்கட்டும், அந்த திருநெல்வேலி திருமண்டலத்தை மேலிருந்து வருகின்ற அனைத்து அம்புகளையும் எதிர் நின்று பாதுகாத்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஒரு ஸ்திரத்தன்மையோடு ஒரு ஆட்சியை, அதாவது திருமண்டலத்தின் பேராயருடைய ஆட்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். எனவே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல ஐயா வந்து ஆன்மீகவாதியா அரசியல்வாதியா அப்படின்னா ஆன்மீகவாதியாகிய அரசியல்வாதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நானே ராஜா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, கோல வச்சு கொண்டிருக்கிறார். இது சில நேரங்களில் என்ன பண்ணுது, தேவைப்படுது. வேதாகமத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தாவீது வந்து மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் சவுல் வந்து தாவீதை துரத்தும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்துறேன், பைத்தியம் மாதிரி நடிப்பானா. பைத்தியம் மாதிரி நடிச்சு என்ன பண்ணுவான், அது இந்த கோலெல்லாம் வலிக்கிட்டு ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவான். மிகப்பெரிய ஒரு வீரன், ஒரு யுத்த வீரன், கோலியாத்தை வீழ்த்தியவன். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்கிற மாதிரி ஒரு பாட்டுகளை ஒரு பேர் புகழ் பெற்ற ஒருத்தன் என்ன பண்றான், பைத்தியமா நடிக்கிறான். சோ அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வரும். அந்த சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா நமது பர்னபாஸ் ஐயா அவர்களுக்கு வந்தது. குறிப்பா சொல்ல போனா பாத்தீங்கன்னா யாரால் அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டாரோ அவரால் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அண்ணன் DS ஜெய்சிங் அவர்கள் பல கோடிகளை கொடுத்து கடந்த சினாடு தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா தற்போது இருக்கின்ற அந்த மாடரேட்டரை ஜெயிக்க வைத்தது நமது அண்ணாச்சி தான். அண்ணாச்சி எதுக்கு நினைச்சாருன்னா பர்னபாஸ் என்ன பண்ணணும், காலி பண்ணு நினைச்சாங்க. அவருடைய நல விரும்பிகளும் அதான் நினைச்சாங்க. 3 நாள்ல என்ன பண்றாரு, பர்னபாஸ் காலியாராரு, அவர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு நபராக என்ன முடியாது, தன்னை வந்து தற்காத்து நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். மிக சிறப்பாக சொன்ன போனா தரிசு நிலமாக கிடந்த அந்த டக்கமால்புரத்தின் அந்த இடத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தரிசன பூமியாக மாற்றி மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறுப்பதற்கு இல்லை. தற்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற 20ஆம் தேதி, அதாவது நாளை தினம் வந்து சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை அழைத்து மிகப்பெரிய ஒரு விழா வந்து அங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதை நடத்துவது பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் அப்படிங்கிறது இனிகோ அவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு MLA. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மூலமா என்ன பண்றாரு, அவையா வந்து என்ன பண்றாரு, ஒரு டைப் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. இது நடத்தலாமா நடத்தக்கூடாதா என்பது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விவாதத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நான் நடத்தியே தீர்வேன், உன்னால முடிஞ்சதை பண்றா அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணி பண்றாரு. இதற்கு நிச்சயமாக அரசியல் காரணம் இருக்கான்னா இருக்குது. அரசியல்வாதி ஆனா மட்டும் தான் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் உணர்ந்து விட்டார். எனவேதான் வந்து பாத்தீங்கன்னா சினாடுல இருந்து அவருக்கு வந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் சிறப்பாக கையாண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா CM லெவல்ல நம்புறாரு. தனது சிறப்பான புத்திசாலித்தனத்தால சிறப்பான அணுகுமுறையிலால அந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கத்தக்கதுதான் என்ன பொறுத்தவரை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆன்மீகவாதிகள்னா யாருமே கிடையாது. இப்பெல்லாம் ஆன்மீகவாதிகள் எவனும் கிடையாது. நான் சொல்றேன் ஓப்பனா சொல்ல போனா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆதாயத்துக்காக தான் ஊழியமே பண்றாங்க. அது எந்த பெந்தகோஸ்தே சர்ச்சினாலும் சரிதான், CSC சர்ச்சினாலும் சரிதான், RC சர்ச்சினாலும் சரிதான், தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இது ஒரு பிகஸ்ட் காம்படிஷன், ஒரு போட்டியான ஒரு உலகத்துல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த பிஷப்போட பொசிஷனை காப்பாத்துறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நடத்துறாங்க. ஐயா தப்பு இல்லை. இருக்கிற எல்லா விதமான அமைப்புகளை சேர்ந்தவர்கள், இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள், இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள், அது போல பாத்தீங்கன்னா மற்ற அதாவது தோழமை அமைப்பு சேர்ந்த எல்லாத்தையும் கூட்டாரு. ஆனா இவர் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா CSI, இந்த சினாட் அப்படிங்கிற அமைப்பின் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமணம் இருக்கு. அங்க இருந்து மாடரேட்டர் கூடல, நமது பொறுப்பு பேராயர் குறிப்பு யாரையுமே கூடல. என்ன தில்லு பேர் தலைக்கு. அதே மாதிரி நம்ம பெர்னாண்டஸ் ரத்னராஜா இருக்காருல்ல, அவர் தான் இந்த CSI சினாடோட ஜெனரல் செக்ரட்டரி. அவரை எங்க கொண்டு போய் போட்டிருக்காரு பாருங்க, ஒரு புக்கில கொண்டு போய் போட்டிருக்காரு. என்னையாடா சஸ்பெண்ட் பண்ற ட்ரை பண்ணீங்க, வச்சு செஞ்ச பார்த்து சொல்லி என்ன பண்றாரு, CM ஃபங்க்ஷன்ல போட்டிருக்கேன், வரலன்னா பிரச்சனை சரியா,
நீர் வராம இருந்தீங்கன்னா சிஎம் ஃபங்க்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரி என்ன பண்றாரு, அவாய்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு என்ன முடியும், அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு உருவாக்கிடலாம். அதே நேரத்துல போடலனால என்ன பண்ணுவான், எவனா என்ன பண்ணுவான், ஊழ விடுவான். எங்க ஜிஎஸ் போடல, எங்க ஜெனரல் செக்ரட்டரி போடன்னு சொல்லி சொல்லுவான். அதனால பாத்தீங்கன்னா போட்ட மாதிரி போட்டு என்ன பண்றாரு, உண்மையிலே பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சிருக்காரு. 3வது பக்கத்துல எங்கேயோ என்ன பண்ணிருக்காரு, அதாவது ஜெனரல் செக்ரட்டரி கூட போடல, ஏதோ ஒரு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு போஸ்டிங் போட்டுருக்காரு. அதனால தான் ஒரு சிறந்த என்ன பண்ணுது அரசியல்வாதி, கைதேர்ந்த அரசியல்வாதி என்பதை என்ன பண்றாரு, அடித்து துவைத்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஜிஎஸ் பரணபாஸ் அவர்கள். இப்படிப்பட்ட, அதாவது நான் போட்டிருக்கேன் நீ வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணிருக்க இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்னாண்டஸ் ரத்னராஜா வருவாரா, வந்து தனது மாண்பை இழப்பாரா என்கிறது என்ன பண்ணும், கண்டிப்பாக அது நாளை நடக்கின்ற ஃபங்க்ஷன் தான் தெரியும். நமது பரணபாஸ் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவியில் கொண்டு வந்த டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாஜி அவர்கள் என்ன பண்ணல, போடவே இல்லை. என்ன பண்ணுது, சேலஞ்சு தான், அடி போட முடியாது சொல்லி விட்டுருக்காரு. அது போல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால் இருந்த நம்ம லே செயலர் யாருமே பேரை போடல. திருநெல்வேலியில என்ன பண்ணுது மீட்டிங் நடக்க, ஆனா வந்து லே செயலர் யாருமே போடல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தில்லு தான். அதனால எதிர்ப்புகள் வந்தாலும் இனிமேல் வந்து எதுவும் நடக்க போறது இல்ல, நான் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, தன்னை நிரூபித்து விட்டார். சில நாட்களுக்கு மேல பாத்தீங்கன்னா பணமாலை போட்டு என்ன பண்ணாங்க, ஒரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்சா வந்தாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சியை சேர்ந்தவர். அவர் வந்து நினைச்சிருப்பாரு நம்ம பணமாலை போட்டு நம்ம நினைப்போம், நம்ம கட்சி தலைவரை வச்சு என்ன பண்ணுவோம், ஏதாவது அரசியல் பண்ணி நினைச்சிருப்பாரு. அப்படிலாம் நடக்காங்கிற மாதிரி என்ன பண்றாரு, நிரூபித்தார். எனவே வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெப்ட்ல போற ஒரு ஆளு. அதனால அவரை வந்து எந்த விதமான கோட்பாடுகளையும் எந்த விதமான இதுலையும் சேர்க்க முடியாது என்பது தெரிகிறது. மட்டுமல்லாமல் இருக்கின்ற எல்லா விதமான அரசியல்வாதிகள், கனிமொழி அக்கால இருந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மினிஸ்டர் இருந்து எல்லாத்தையும் கூட்டாச்சு. ஆனாலும் இந்த சிஎஸ்ஐ என்ற அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை மணியே அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். இந்த டிடிடி, அதாவது நீங்க என்ன தொந்தரவு பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக நாங்க டிடிடி என்ன பண்ணுவோம், அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. மாடரேட்டரே என்ன பண்ணல, இன்வைட் பண்ணல. அது போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த லே செக்ரட்டரிஸ் யாருமே என்ன பண்ணல, கன்சிடரே பண்ணல, கூடவே இல்லை. ஒருவேளை வந்து அடுத்த பக்கத்துல எங்க போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஆனா போட்ட மாதிரி கேள்விப்படாதனாலதான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் பொங்கி எழும்புறாங்க. இருந்தாலும் வரட்டியா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, தில்லா தலை என்ன பண்ணுது, ஒன்மன் ஆர்மியா என்ன பண்றாரு, செயல்படுறாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ராஜதந்திரம் தான். இதை வந்து செய்துதான் ஆக வேண்டியிருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா எல்லா சபைகளுக்கும் போய் என்ன பண்ணும், 20,000 30,000 வந்து சேரணும், 5 வேலை என்ன பண்ணும் வந்து ஆளை இறக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காரு ரேஞ்சுக்கு, அதாவது ஒரு பெரிய மாநாடு நடத்துகிற ரேஞ்சுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய சூழ்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதியாக இருந்தால்தான் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு நமது பரணபாஸ் ஐயா அவர்கள் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. தற்பொழுது இந்த கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் நடத்துகின்ற இந்த கிறிஸ்துமஸ் விழாவை பார்க்க பொறுத்து கொள்ளாமல் சிலர் என்ன பண்றாங்க, ஊழ விடுறாங்க. இந்த ஊழியிடுற நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணு இல்ல, எதுக்கு ஐயா ஊழ விடுறாருன்னா ஐயா பேரை போட்டுருணும், ஐயா பிஷப் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, ஊருக்குள்ள பில்டப் பண்ணிட்டு அழுறாருல, ஐயா பேரை போட்டு என்ன நினைப்பாரு, அமைதியா ஐயா 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 அப்படின்னு நினைப்பாரு, சரண்டர் ஆயிருப்பாரு. ஒண்ணு வேண்டாம், இப்ப ஒண்ணு வேண்டாம், ஒரு இன்விடேஷன் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்புவாரு, முதலெல்லாம் வந்து நின்றுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்புறாரு, ஐயா வந்து கழிவு ஊத்துறதா நினைச்சுக்கிட்டு பொங்கி நம்புறாரு, ஓவர் சவுண்டு. அவர் யாரு என்ன பேசினார் அப்படிங்கறத என்ன பண்ணுங்க, பாக்குறதுக்கு முன்னால எந்த மாதிரி நிலைப்பாடு உள்ளவர் அப்படிங்கறத என்ன பண்ணுங்க, நீங்க பாத்துட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். ஓகேவா? நீங்க விஜயோட சேர்றது மத அரசியலா என்ன சொல்லுது போனதுன்னு 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. நான் மதத்தோட தான் வந்திருக்கேன். இருக்கட்டும், நான் ஐ எம் a பிஷப், ஐ எம் a லீடர் ஆஃப் தி கிறிஸ்டியானிட்டி. நான் அனைத்து இந்திய திருச்சபை கூட்டமைப்பு வச்சிருக்கேன். இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் மாத்திரம் பாருங்க, அதுக்குள்ள நான் அவரை மீட் பண்ணுவேன். ஒரு சிக்னல் கொடுக்கிட்டு பார்த்துருக்கேன். 10,000 பாஸ்டர்ஸ், 200 பிஷப். மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. அரண்டும் அதோட திமுக முடிச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பாத்தீங்களா, நம்மளுதான் போற இடத்துல எல்லாம் பண்றது வினைய உண்டாக்குறதா. ஏற்கனவே என்ன பண்ணாரு, ஒரு உள்ள இருந்தாரு, போட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இவரே என்ன பண்ணாரு, இவருக்கு அடியால போன அப்புறம் இவருக்கு என்ன பண்ணாரு, நம்ம பரமபாசையா வர துரத்தி விட்டாரு. இருந்தாலும் என்ன பண்ண, இடையில என்ன பண்ணி திடீர்னு வந்து சேர்ந்தாரு, ஆடியோ எல்லாம் போட்டு என்ன பண்ணாரு, ஐயாட்ட மணி பேக்கிற மாதிரி கேட்டாரு. அதாவது ஆக்டிங் விட்டுட்டே இருக்காரு, ஆனாலும் எடுபடல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்து ஒரு திருநெல்வேலி திருமண்டல பிஷப் வந்து பாத்தீங்கன்னா ஒருமையெல்லாம் பேசியிருக்காரு, வன்மையாக கண்டிக்கிறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹூ ஆர் யூ, நீ யாரு, தனியா போயாச்சு, இங்க உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா, நான் வந்து திருநெல்வேலி திருமண்டலத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாந்தி நகர்ல ஓட்டு இருக்கு, ஓட்டு உரிமை இருக்கு. நான் தூத்துக்குடி ஆசிரியத்துல வேலை செஞ்சாலும் இங்க ஓட்டு இருக்கு எனக்கு. சோ அந்த உரிமையோட என்ன நாங்க பேசுறோம். இவர் யாரு, போற இடத்துல எல்லாம் வில்லங்க. சில நாட்கள் மேல பாத்தீங்கன்னா இந்த முக்தார் ஒருத்தருக்கு என்ன பண்ணாரு, போய் பேட்டி கொடுத்தாரு. அவன் என்ன பண்றான், ஏடா கூட இப்ப நம்ம வச்சிருங்க செருப்பு கழட்டி 2 அடி அடிச்சிருப்போம். காமராஜர் எப்படி தப்பா பேசுறான், ஜாத்தி இருப்பான். அங்க போய் என்ன பண்ணியாச்சு, வாயை விட்டு இருந்து
ஊரு ஃபுல்லா பத்தி எறி வச்சுட்டான் அந்த ஆளு. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேஞ்சரஸான ஃபெலோ இவர் வந்து பிஷப் பேசுறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இவர் சொல்றாருல்ல, அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்குறிங்கிற தலைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன சோம்பு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் சொல்றாரு நானும் பிஷப் தான், ஒரு கிறிஸ்தவனின் தலைவரா. ஐயோ கேட்கும் போதே வந்து நமக்கு என்ன பண்ணுது, உடம்புலாம் புல் அரிக்குது. அவர் கண்ணு அசைச்சா போதுமா 10,000 பாஸ்டர்ஸா, 200 பிஷப்ஸா. ஐயோ உலகமாக காமெடிடா. இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை கேட்டிருக்கு, இறைவா எங்களுக்கு காதணி வச்சிருக்கியே அப்படிங்கிற மாதிரி நம்ம அழத்த வேண்டியிருக்குது. ஒண்ணும் இல்லைங்க, சேலஞ்ச் பண்ணி நான் சொல்றேன், ஓப்பன் மீடியா சொல்றேன், பிஷப்லாம் வேண்டாம், 200 பிஷப் அவர் கூட்டு வரான், 10,000 பேர் என்ன பண்ணுவாராம் பாஸ்டர்ஸே முன்னாடி போவாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, கேப்பையில நெய் வெடிதுன்னா கேட்கிறவன் கேனையனா அப்படிங்கிற மாதிரி திருநெல்வேலி திருமண்டலத்திலிருந்தோ தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தோ ஒரே ஒரு ஐயர்வாள் கூட நீங்க பேட்டி எடுத்து நீங்க ஏன் ஆளு நான் சொல்ற ஆளுங்க ஒரு மாதிரிங்கிற மாதிரி நீங்க போடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் மீடியாவில் பேசுறது விட்டுறேங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஷப்பை வந்து தரக்குறைவாக பேசுறாருன்னா இதை எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும்? அதாவது இங்க எல்லாருமே அரசியல் தான் பண்றாரு. இப்ப நீர் என்ன அவியலை பண்றீரு? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான குறைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சங்க பரிவார அமைப்புகள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறது டிஎம்கே கூட்டணி தான், காங்கிரஸ் கூட்டணி தான். அதை உடைக்கிறதா என்ன பண்றான் இந்த விஜய் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அரசியல் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஜால்ரா போடுற மாதிரி இந்த தற்குறி அணில் பயிர்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா 50 ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தின் உரிமைக்காக போராடி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை கூடுறது ஒரு சிஎம் கூடுறது தப்பா? இதேதான் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துக்கு வந்தாரு, ஆன்மீக அணிங்கிறதுல ஆணியை புடுங்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்னும் புடுங்க முடியல, ஓடிட்டாரு. ஒன் சைட்ல என்ன இருக்கு, இன்னைக்கு வந்து ஒரு டீம் ஜெயித்து போயிருக்கு, நாங்க இன்னைக்கு ஒரு டீமை உருவாக்கி வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அரசியல் பண்ணுவோம். ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ சொன்னதை செஞ்சிருக்கோம். நாங்க செஞ்சாரா இவரு? ஆன்மீக அரசியல் எங்க போச்சு? இவருக்கு ஆணி புடுங்கிருக்கா போச்சு? திருமண்டலங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிஷப்க்கு தான் ஹெட், அவர் தான் எல்லா விதமான அதிகாரங்களை கொடுத்து வச்சிருக்காங்க, அதான் செயல்படுத்துறாரு அவரு. அவர் ஒன்னும் பெருசா ஒண்ணும் இது வரைக்கும் கோடியா கொள்ளை அடிச்சுட்டு போய் நம்ம தனக்கு மாட மாளிகை கட்டணும்னு சொல்லிட்டு எங்க வரலையா? இந்த தரிசன பூமி இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேர் எங்கேயுமே இல்லை. ஐ அப்ரிஷியேட் ஹிம், பாராட்டுறேன் அவரை. நிச்சயமாக நாம் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை ஆதரிக்கின்ற அரசியல் கட்சிகளோடு நாம் பயணம் செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த பிஷப்பும் மிக அருமையாக செய்திருக்கிறார். எனவே ஐயா பர்னபாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக நடத்துங்க. தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல கூட என்ன பண்றாங்க, எல்லா சர்ச்சிலும் பாத்தீங்கன்னா போஸ்டர் போட்டிருக்காங்க, வேன் ஃப்ரீயா அனுப்புறாங்க, நைட்டு சாப்பாடு போடுறாங்க. எல்லாரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து கிறிஸ்தவர்கள் அனைவரும் சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் அரணாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் நமது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாகவும் அரணாகவும் இருக்கிறோம் என்பதை ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக நிரூபியுங்கள். அனைவருக்கும் நன்றி.